ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து என்னோடய வெயிட் லாஸ் பற்றி தாங்க பேச போகிறேன். இன்னும் வெயிட் லாஸ் பண்ணி முடிக்கல. இன்னும் நிறைய வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து நான் வந்து வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கேன். டயட் அண்ட் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். ஸோ அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அக்கா சொல்லுங்கள் எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்னால் கிட்டத்தட்ட இது வந்து 9th வீக்குங்க. வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணமே வந்து என்னோட ஹெல்த்து தாங்க. நான் வந்து ஒரு என்னோட நார்மல் வெயிட் வந்து ஒரு 57, 56ல் இருந்தேன்னா நான் கரெக்டாக இருப்பேன். என்னோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4.10, 11 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னோடய வெயிட் வந்து ஒரு 55லேருந்து 56, 57 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் கரெக்ட் இதில் இருப்பேன். பட் பிஎம்ஐ படி நான் ஒரு 50 இருக்கணும். எனக்கு அவ்வளோ கம்மியாக அவ்வளோ ஒல்லியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு இது கிடையாது. எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெயிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நமக்கு லேடிஸ்க்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஒரு வெயிட்டில் இருந்திருப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா 53 கேஜியில் இருந்தேன் கல்யாணம் ஆகும்போது. ஸோ நம்ம கல்யாணம் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ், இந்த வருஷத்தோட 15 இயர்ஸ் ஆக போகுது. எத்தனை வருஷம் ஆனாலுமே நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம கல்யாணம் ஆகும்போது இருந்த வெயிட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னே நமக்கு தோணும். அந்த 53க்கு போயிடணும். இல்லை நீங்கள் நிறைய பேர் 50ல் இருந்திருக்கலாம், இதை விட கூட இருந்திருக்கலாம், கம்மியாக இருந்திருக்கலாம், உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் தைச்ச ப்ளவுஸு, அந்த டைம் தைச்ச ட்ரெஸ்லாம் நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம அந்த சைஸுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ்ஸு. 2 டெலிவரி, 2மே சி செக்ஷன் எனக்கு. சி செக்ஷன்னாலும் நார்மல்னாலும் ஒன்று தாங்க. எனிவே பாடியில் எவ்வளவோ நிறைய சேஞ்சஸ் வரும் லேடிஸ்க்கு. அதுக்கப்புறம் வர்ற அந்த வயிறு, தொப்பை எல்லாமே வந்து ஒவ்வொன்றா இருக்கும். எல்லா பாடியிலையும் அப்படி இருக்கும். எல்லாருமே வந்து வெயிட் கூடியிருப்பீங்க. சில பேர் நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டெலிவரி சுதீக்ஷா பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இருந்த வெயிட்டை விட அண்டர் வெயிட்டுக்கே போனேன். நான் 53ல் ப்ரெக்னென்ட் ஆனேன். 63ல் டெலிவரி. வெயிட்டு பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். 63 கேஜியில் ப்ரெக்னென்ட் ஆனேன். 63 கேஜியில் வந்து 10 கேஜி இன்க்ரீஸ் ஆகி அந்த டைமில் டெலிவரி. அதுக்கப்புறம் பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் 52, 51 அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். யூஎஸ்க்கு வரும்போதெல்லாம் நான் 52ல் தான் இருக்கேன். அந்த வெயிட்டில் தான் நான் யூஎஸ்க்கு வந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் அதே வெயிட்லேயே மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் 55 அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ பெருசாக எனக்கு தெரியல வெயிட் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறோம் அப்படின்றதுலாம் தெரில. 55லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் கழித்து கீதிகா செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் 50 ஆகிறதுக்கு முன்னாடி 1 இயர்லேயே 57, 58 கேஜி இருந்தேன். ஸோ அப்போ ஐயோ ப்ரெக்னென்ட் ஆகும்போது ரொம்ப வெயிட்டாக இருந்தோன்னா டெலிவரி அப்போது ரொம்ப நம்ம இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஹைட்டுக்கு நம்மளால் அந்த வெயிட்டை தாங்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைம் கொஞ்சம் வாக்கிங்கு, சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி வாக்கிங்கு, ஜிம், அங்கே கம்யூனிட்டி ஜிம்மே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ ஜிம் போயிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணேன். அப்படி கூட எனக்கு பெருசாக வெயிட் குறையில. 58ல் தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஆனால் கீதிகா செகண்ட் டெலிவரி இது ப்ரெக்னென்சியில் வந்து நான் மாதமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58, 68, 73யோ 74 கேஜியோ இருந்தேங்க. அந்த வெயிட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ ஒரு 15-16 கிலோ வந்து அந்த ப்ரெக்னென்சிலேயே நான் கூடியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே அப்படி தான் சொன்னாங்க. அந்த டைமில் சுகரு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. அகெயின் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து சி செக்ஷன், செகண்டுமே சி செக்ஷன் தான். முன்னாடியே சொல்லிட்டாங்க சி செக்ஷன் தான் நார்மல், ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து அப்படி முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த வெயிட்டை நான் கம்மி பண்ணுறதுக்கு கரெக்டாக நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ஹோமில் குடியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த வீடு அப்போ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் கீதிகா பிறந்தப்போ. அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எல்லாம் செட் பண்ணுறது, வீடெல்லாம் செட் பண்ணுறது, மாடி ஏறி இறங்கி நல்ல வெயிட் கம்மியாயிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 2 இயர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதான் 2 இயர்ஸில் நான் இந்தியா போனேன். கீதிகாவை தூக்கிட்டு 1.5 வயசில் தூக்கிட்டு இந்தியா போனேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டு 54 கேஜி. நான் வந்து நல்லா என்னோடய செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு நிறையா இருக்கும். நான் வந்து நல்ல டயட்டு, வாக்கிங்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஒரு 54 கேஜியில் இந்தியா போனேங்க லாஸ்ட் இயர். நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஆளுங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா வெயிட் கூட இருந்தால் என்ன இவ்வளோ குண்டாயிட்ட, இப்படி ஆயிட்ட, நீ நல்லா சாப்பிட்ற போல், வெயிட்டை குறைக்கணும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. இதுவே நம்ம ஒல்லியாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சந்தியா இப்படி இருக்குது, சந்தியாவுக்கு சுகர் என்னும் வந்துருச்சா, சந்தியா உடம்பு என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தவங்களாம் சொன்னாங்க, என்னென்ன பிள்ளைய போய் இப்படி எங்கள் அப்பா கிட்ட கேட்டாங்க, இப்படி அமெரிக்காவில் கட்டி கொடுத்து பொண்ணு இப்படி இருக்குது, உடம்பே இல்லாமல் இப்படி மெலிஞ்சு போயிருக்கு, என்ன கஷ்டப்படுதோ தெரில குழந்த அப்படின்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் குறைச்சிட்டு போனேன் ஆக்சுவலாக. அப்போ எல்லோரும் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஃபன்னாக தான் சொல்கிறேன். அவங்க ஒரு கன்சர்னில் தான் கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. டேய், நானே வந்து எவ்வளோ நாள் டயட்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணி என்னோடய கரெக்டு பேக் டு அந்த வெயிட்டுக்கு நான் வந்திருக்கேன், இப்படி சொல்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏஜ், ஒரு 30 வரைக்கும் என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுங்க. 30க்கு மேலே என்னால் நான் எவ்வளோ டயட் இருந்தாலும் ஒர்க் அவுட்டு அந்த கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல்லாம். சாரி, நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, இப்போ எதுக்குமா வெயிட் லாஸ் பற்றி பேசுகிறேன்னு உன்னோட மொத்த ஜர்னியை சொல்லிகிட்ருக்கேன்னு. ஆக்சுவலாக லேடிஸ்க்கு வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லையும் வெயிட் நமக்கு கூடும். ஜென்ஸ் மாதிரி நம்மளோட பாடி கிடையாது. ஸோ வந்து ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு ஒவ்வொரு டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ஏஜ்லேயுமே நமக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ வந்து 30 வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறது எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கண்ட்ரோலே கிடையாதுங்க. உண்மையை சொன்னால் மென்டலியும் கண்ட்ரோல் கிடையாது, ஃபிசிக்கலியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கிறதுல ஒரு லேசினஸ் தான் எல்லாத்துக்கும். பிடிக்கிறதுலனா என்ன, லேசினஸ்ஸு. அப்புறம் ஸ்வீட் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுத்தீங்களானோ, ஒரு நாள் ஃபுல்லாக பேண்ட்ரியில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஸ்வீட் வந்து இருந்ததுன்னா அது காலி பண்ணுற வரைக்கும் அதே நினப்பாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க, குலோப் ஜாமுன் பண்ணுறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியான்னு கேட்பாங்க. நான் அப்போ நிறைய ஸ்நாக்ஸு ஸ்வீட்லாம் கூட பண்ணிகிட்ருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு குலோப் ஜாமுன் நம்ம பண்ணாவே, ஒரு பேக்கெட் போட்டு பண்ணாவே அதுவே 30 to 50 குலோப் ஜாமுன் வந்துடும் பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து ஒரு நாள் சாப்பிடுவாங்க, இல்லை அதிகபட்சம் 2 சாப்பிடுவாங்க. நான் அப்படி சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, போக வர அந்த நம்ம தான் கிச்சனில் நம்மளோட கண்ட்ரோலில் தானே இருக்குது கிச்சனு. ஸோ சமைக்கும் போது இங்கிட்டு போகிறப்ப அங்கிட்டு போகிறப்ப இது க்ளீன் பண்ணும்போது எல்லா டைமும் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு 10-12 குலோப் ஜாமுன் நானே சாப்பிட்ருவேன். ஸோ அது கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இது வந்து வேறு எந்த பிரச்சனைனாலையும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை. என்னோடய பிரச்சனைனால தான் நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் நான் அதை இதுன்னு ஸ்வீட்டு ஜங்க்கு சாப்பிட்றதுனால தான். மெயினாக ஸ்வீட் தாங்க. ஜங்க்கெல்லாம் கூட அவ்வளோ எனக்கு கிரேவிங் கிடையாது. ஸ்வீட் வந்து செஞ்சேன்னா ஓகே. இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, ஓகே நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து நம்ம டயட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன்னா, அந்த மண்டே வர்றதுக்கு ஒரு 3 நாள் இருக்கும். இன்றைக்கி ஒரு வெனஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி ஓகே 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி அப்படின்லாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அதை நினச்சி ஒரு 3-4 நாள் இருக்கும் பாருங்களேன். இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோன்னா இன்றைக்கி ஒரு 25ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 நாளில் ஐயோ நம்ம டயட் ஆரம்பிக்க போகிறோம், அப்புறம் ஒன்றுமே சாப்பிட இன்றைக்கே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த டயட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே திருப்பி 1 kg வெயிட் கூடிரும். ஸோ அந்த மாதிரியும் நிறைய தடவை நடந்திருக்கு. அந்த கிரேவிங்கு, அந்த கண்ட்ரோல் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணாமல், இன்னொன்று ஓகே வீட்டில் அந்த வேலை இந்த வேலை, நான் வந்து ஃபுல் பிஸியாக இருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லி. நிஜமாக வீட்டில் வேலை இருக்கும் நமக்கு, இல்லைன்னு சொல்ல, நம்ம பிஸியாக தான் இருக்கும். ஸ்டில் நம்மளால் பண்ண முடியும், ஒரு 10-15 மினிட்ஸ்னாவது ஒதுக்கி பண்ண முடியும், வாக்கிங்கும் பண்ண முடியும். ஆனால் இருந்தால் கூட நம்மளே வந்து இல்லை நீ பிஸியாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு எக்ஸ்கியூஸ்னால் வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோன்னா ஒர்க் அவுட் இதுக்கு தான், அந்த மாதிரி சொல்லி கூடியாச்சு.
லாஸ்ட் டைம் நான் இந்தியா போனப்போ நீங்கள் vlogலாம் பார்த்துருப்பீங்க. அப்போவுமே நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி தான் இந்தியா போயிருந்தேன். அப்போயும் வெயிட் கூடியிருந்தேன். ஒரு 58ல் போயிருந்தேன். 58 கேஜியில் வந்து இந்தியா போனேன். அப்போல்லாம் குறையவே இல்லைங்க. எவ்வளோ வெயிட்டு டயட் இருந்தாலும் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் குறைய மாட்டேன்ருச்சு. ஸோ அப்போ ஒரு 1.5 கிலோவோ என்னமோ 60ல் இருந்தேன். அப்போ இருந்து ஒரு 2 கேஜி கம்மி பண்ணி இந்தியா போனேன். இந்தியா போனப்போ போனேன்னா அதுக்கப்புறம் வந்தேன் பாருங்கள். வந்து இப்போ வந்து எக்ஸாக்டாக ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சா. லாஸ்ட் இயர் போனோம். இப்போ தான் ஒரு 1.25 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.25 வருஷத்தில் என்ன பண்ணேன்னா ஒரு 1 இயர்லேயே வந்து 58 கேஜியிலேருந்து 63, 64. நான் வந்து டயட் இப்போது ரீசெண்டாக இந்த டயட் ஆரம்பிக்கும் போது நான் 65 வந்து டச் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து சுத்தமாகவே முடியல. ஓகே, நம்மளால் முடியல. நான் வந்து டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் இப்படியே போகுது. 2 நாள் ஆரம்பிக்கிறது, ஒரு நாள் டயட் இருப்பேன், ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணுவேன். 3ஆவது நாள் சரி ஓகே சரி முதர்ந்து சாப்பிடுவோம், அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி முதர்ந்து போயிடுறது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமே, நம்ம வீடியோஸில் பார்ப்பீங்க, நிறைய பார்ட்டிஸு நிறைய அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து எதுவுமே நான் ஃபாலோவே பண்ணலைங்க. நல்லா அந்த மாதிரி ஜங்க் அது இது ஸ்வீட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நம்ம சமைக்கிறதும் வந்து நல்லா சமைப்போம். 3 நேரமும் அது இதுன்னு சமைக்கிறோம். ஸோ சமைக்கிறது எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 65 வந்ததுக்கப்புறம் என்னால் முடியல உடம்புக்கு. இன்னொன்று என்னென்னா, வீட்டில் இருக்க எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை. ஏன்னா 65ன்றது என்னோடய ப்ரெக்னன்சி வெயிட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை, எந்த ப்ளவுஸும் பத்தலை, எதுவுமே செட் ஆகலை. ஸோ அப்போ வந்து நான் யோசித்தேன், என்னோடய ஹெல்த்துமே ஒரு சில இஷ்யூஸ்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த இஷ்யூவுமே வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது. ஐயோ, நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு அந்த இஷ்யூவும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கிடையில் அயன் டெஃபிஷியன்சி இருந்தது. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், போன தடவை இந்தியா போகிறதுக்கு முன்னாடியா. அப்போ அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது வந்து சரி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி மாறி அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. லாஸ்ட்டாக நான் அந்த 2 மந்த்ஸ் முன்னாடி சொல்கிறது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. நம்ம வீடியோலாம் போட்டுட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் ஸ்டில் எவ்வளோ தான் ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சாலும் மைண்டுமே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம ரொம்ப குண்டாயிட்டோம். யாரும் சொல்லலை என்னைய, யாருமே இங்கே சொல்லலை நீ இப்படி ஆயிட்டியா என்ன எது யாரும் சொல்லலை. என் ஹஸ்பண்ட்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட நமக்கே ஒரு செல்ஃப் இது இருக்கும்ல, எங்கேயாவது கிளம்பணுன்னா கிளம்ப பிடிக்கிறதில்ல, எந்த ட்ரெஸ் போடுறது எதுவுமே நமக்கு செட் ஆகாது, எது போட்டாலும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து நான் ஓகே, இனிமேல் வந்து நம்ம தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 36ங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 36 முடிஞ்சிருச்சு. 36 முடிஞ்சு 37 இப்போ தான் முடிச்சதில்ல. 89 பானு நான். ஸோ இந்த வயசுலேயே நம்ம இவ்வளோ வெயிட்டில் இருந்தோன்னா இன்னும் காலம் எவ்வளவோ இருக்குது. குழந்தைங்களா குட்டி குட்டி குழந்தைங்க, நம்ம இப்போயே உடம்பு சரியில்லாமல் அப்படி இப்படின்னு படுத்துட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் அது இல்லாமல் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம வேலைக்கு போயிட்டுருந்தோம், அப்புறம் வந்து யூடியூப் வச்சுருக்கோம், வீட்டு வேலையை பார்க்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல. இப்போ தான் குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இனிமே தான் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம முடியாமல் சிக்காயிட்டோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்மளே வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தோன்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கும்போது அக்கா அவங்கள பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவ் இதாக இருக்குது, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, அது பண்ணுறீங்க, வீட்டு வேலையெல்லாம் எல்லாமே குட்டு தான். ஆனால் நம்மளோட லுக்கே வந்து ஹெல்த் வைஸ் நம்ம வந்து அதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக இருந்து அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. அதனால் வந்து நான் என்னோட செல்ஃப் டயட்டு நானே யோசித்தது, நானே எனக்கு க்ரியேட் பண்ண டயட்லலாம் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலைல்ல, நானும் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டயட்டீஷியன் தான் பார்த்து அவங்க மூலமாக தான் நான் வந்து இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என் பாடிக்கு தகுந்த மாதிரி டயட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்.
மற்ற டயட்ஸ்லாம் நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேறு வேறு நிறைய டயட் சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் டயட் கொடுப்பாங்க. 10 டே 30 டேஸ் டயட் சேலஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் முன்னாடி, எனக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. பட் ஆனால் எனக்கு இந்த தடவை என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஹெல்த் இஷ்யூவும் சரி பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டயட்டிஷியன் அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி போனேன். அவங்க கொடுத்த டயட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அது எனக்காக அவங்க கொடுத்த டயட்டுங்க. அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து ஃபாலோ பண்ணும்போதே நான் வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 64.7 கேஜி இருந்தேன் நான் ஆரம்பிக்கும் போது. ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கேஜிக்கு வந்துட்டேன். ரொம்ப ஈஸியான டயட்டாக தான் இருந்தது. மீன்ஸ் என்னால் பண்ண முடிகிற மாதிரி தான் இருந்தது. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. நம்ம டயட்டில் இருக்கமே சாப்பிடாம இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஃபில்லிங்காக இருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டயட் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட்டு 10K ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி நடக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அப்போது ஒர்க் போயிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்டெப்ஸ் நடக்கிறது ஈஸியாக இருந்தது. ஏன்னா என்னோடய வேலையே நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே பண்ணுற மாதிரி இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 8K ஸ்டெப்ஸ் வரைக்கும் 8000 வரைக்கும் நான் ஸ்கூல்லையே நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையே நடந்துருவோம். வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால அதுலேயே வந்துடும் ஸ்டெப்ஸு. ஸோ வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டு மட்டும் என்னால் முடிஞ்ச அளவு அப்படியே அவங்க சொன்னதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு அந்த டைமில். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கணும். அப்போ இருந்து அதுக்கப்புறம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்னோடய டயட்டு. டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 எக்கு இல்லை 3 எக் சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக என்னால் 2 தான் சாப்பிட முடிஞ்சுது. 2 எக்கு, அப்புறமா வந்து கொஞ்சம் ஓட்ஸு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கேரட்டு, குக்கும்பர் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அது மாதிரி மிட் மார்னிங்கில் வந்து 2 ஆரஞ்சு இல்லை ஒரு பட்டர் மில்க் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸு இல்லை மில்லட் ரைஸு இல்லை சம்திங் ராகி களி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நிறைய வெஜிடபிள், ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கனோ எக்கோ பீனோ என்னவோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிடணும். நீங்கள் வீட்டில் குழம்பு ஏதாவது வைக்கிறீங்கன்னா இந்த ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லஞ்சு முடிஞ்சுது. மிட் ஈவினிங்லேயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை கொஞ்சம் பயிறு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம், சம்திங் அந்த மாதிரி. அது வந்து அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்களே அந்த சார்ட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி டின்னருக்கு வந்து 2 பச்சை பயிர் தோசை, அது கூட வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து எக்கு இல்லைனா சிக்கனு சம்திங் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது கூடவே நிறைய வெஜிடபிள்ஸ், கேரட்டு, குக்கும்பர். நான் மோஸ்ட்டாக கேரட் குக்கும்பர் தான் எடுத்துக்குவேங்க. அது வந்து ஏன்னா நம்ம வெஜிடபிள் சமைக்கிறோமோ இல்லையோ கேரட் குக்கும்பர் நம்ம ரெடி டு ஈட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அதான் 60 கேஜிக்கு வந்துட்டேன். அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் நான் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. என்னோடய டார்கெட் என்னன்னு பார்த்திங்கன்னா நியூ இயர் தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நியூ இயரில் எல்லோரும் டயட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நியூ இயர் வரும்போது நம்மளோட டார்கெட் வெயிட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். ஸோ அதனால் வந்து நான் நியூ இயர் இருக்கிறதுனால இன்னும் 3 மாதம் இருக்குது. நம்ம ஒரு மாதத்தில் 4 கேஜி குறைச்சிட்டோம். நான் ஆரம்பிக்கும் போது 64.5 சொன்னேன்னா டார்கெட் வெயிட்டு 55. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கேஜி நம்ம லாஸ் பண்ணோம். 4 கேஜி லாஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது, நம்ம குறைச்சிக்கலாம். நமக்கு வந்து ஒரு மாதம் 2 கிலோவாக குறைஞ்சா கூட போதும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெயிட் லாஸ் இல்லை. பட் ஆனால் இப்போ என்னோடய வெயிட் என்னன்னு பார்த்திங்கன்னா 58.4 ஐ திங்க். ஆமாங்க, 58.4 கேஜி இருக்கேன் நான். ஸோ ரொம்ப நல்ல வெயிட் லாஸ் தான் நடந்திருக்கு ஒரு 9 வீக்ஸில். ஆனால் இதுக்கு இடையில தீபாவளி வந்தது, நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நான் நிறைய ஸ்வீட் பண்ணேன். நான் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன். பட் டேஸ்ட் பண்ணுறேன் நம்ம சாப்பிடுவோம்ல, டேஸ்டிங் நார்மலாக லட்டுவெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டே 2-3 லட்டு சாப்பிடுவேன் நான் என்னோடய அந்த ஸ்வீட் கிரேவிங்க்கு. பட் நம்ம ஒரு கண்ட்ரோல்டாக நம்ம இருந்ததுனால கொஞ்சமாக பிச்சு டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன். சுத்தமாக சுகர் ஃப்ரீலெல்லாம் நான் இருக்கவே இல்லை. எப்பயாவது ரொம்ப கிரேவிங் இருக்குன்னா, உங்களுக்கு எதாவது பார்க்குறீங்க ஆசையாக இருக்குன்னா கொஞ்சமாக பிச்சு வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படி தான் இருந்தேன். அது கூட ஒரு ஃப்ரெண்டு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க.
சாப்பிடாமே இருக்க வேணாம், சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதை டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு டயட்டீஷியனும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது, நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா சாப்பிட்ருங்க, அடுத்த மீல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த மாதிரி நிறைய சீட் டேஸும் இருந்தது. இப்போ ஒரு மீல் வந்து நான் அந்த மாதிரி சீட் டே பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் மீலை வந்து நான் பேலன்ஸ் பண்ணுவேன், இல்லை நெக்ஸ்ட் மீல் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ மத்தியானம் வந்து ஃபுல் கட்டிட்டோம், எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இல்லை வெளியில் போகிறோம், நம்மளோட டயட் ஃபுட் அங்கே கிடைக்கல, ப்ரோட்டீன் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு படுத்துக்கலாம், இல்லை ஒரு பட்டர் மில்க் குடிச்சிக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சில நாள் ஃபாலோ பண்ண முடியாமல் ஆயிருக்கு. நார்மல் நமக்கு நம்மளோட மந்த்லி இஷ்யூஸ், பீரியட்ஸு அது இது வரும்போதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இடையில 2 நாள் தலைவலி வரும், முதுகு வலி வரும், காய்ச்சல் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கூட 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகுதுன்னா திருப்பி 3ஆவது நாள் பேக் டு நம்மளோட டயட்டுக்கு வந்துடுறது. ஐயோ 2 நாள் விட்டோமே, அவ்வளோதான் முடிஞ்சுது, இதோட அப்படியே விட்டுடலாம், நம்ம வந்து ஒழுங்காகவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே கம்மி பண்ணிக்காமல் 3ஆவது நாள்லேருந்து தட்ஸ் ஓகே. 1 kg இன்க்ரீஸ் ஆகலை எனக்கு. எப்போவுமே நான் வந்து டயட் விட்டு 1 or 2 days ஆனால் கூட எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இருந்தால் கூட ஐயோ அப்படி ஆயிருந்தா கூட வெயிட் கூட ஆயிருந்தா கூட நம்ம அப்படி இது பண்ண தேவையில்லை. ஆனால் குறையாமல் இருந்தது. இந்த லாஸ்ட் 1 month பார்த்திங்கன்னா ரொம்ப படுத்துச்சு. பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, குறையலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கோம், நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. இப்போது இந்த நியூ இயர் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்னோடய டார்கெட் வெயிட்டை நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கூட நான் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லே இருக்கலான்னு தான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா இதில் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், ரைஸ் எடுத்துக்கிறேன், இட்லி எடுத்துக்கிறேன், என்ன வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதோட வந்து ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் தான். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. எதையும் நம்ம சாப்பிடாமல் இல்லை, எதையும் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. இன்னொன்று நம்ம லைஃப்பில் நம்ம வந்து அதிகமாக பண்ணாதது ஒர்க் அவுட்டு, வாக்கிங், இதிலலாம் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் அதையும் வந்து நம்ம செஞ்சு பழகிட்டோன்னா எப்படி இருக்குன்னா, இப்போலாம் அந்த ஒர்க் அவுட் பண்ணல, இல்லை வாக்கிங் ஸ்டெப்ஸ் வரலன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டினஸ் வருது. அந்த கில்ட்டினஸ் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஒர்க் அவுட்டு, 10K ஸ்டெப்ஸுன்றது நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து நாளைக்கு நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இன்னையிலேருந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன், என்ன மாதிரி என்னோடய வெயிட் லாஸ் போகுது நியூ இயர் வரைக்குமே அப்படின்றத நம்ம டெய்லியுமே வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நான் வந்து ஸ்வீட் இடையில சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்னையிலேருந்து நியூ இயர் வரைக்கும் நம்மளோட டார்கெட் என்னென்னா ஸ்வீட் விட்டுணும். இடையில நான் சொல்லவே இல்லை, நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம ஒரு 2.5 liter 3 liters அளவுக்கு தண்ணி குடிக்கணும். அது நீங்கள் பட்டர் மில்க் எடுத்திருந்தீங்கன்னா அது ஓகே, க்ரீன் டீ எடுத்திருந்தீங்கன்னா அதுவும் தண்ணியோட கவுண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி என்ன லிக்விடாக எடுத்திருந்தீங்களோ அதெல்லாம் வந்து தண்ணியோட கவுண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறமா 10K ஸ்டெப்ஸ், வாக்கிங்கு, ஒரு 15 minutes ஒர்க் அவுட்டு. அது உங்களோட கம்ஃபர்டபுளான ஒர்க் அவுட் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயே போட்டால் நிறைய வரும். ஸோ ஈஸியான ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் எடுத்து பண்ணிக்கோங்க. வார்ம் அப்பு இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணிக்கோங்க. டயட் வந்து உங்களோட இஷ்டம். என்னோடய டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது எனக்கான டயட்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டயட்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டயட்டை நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரி இருந்தவங்க வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டோம், குறைக்கவே முடியல, அந்த மாதிரி நினைக்கிறவங்க, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வரலாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆரம்பிங்க. நியூ இயர்க்கு அட்லீஸ்ட் நியூ இயர்க்குள்ளே இப்போது நமக்கு ஒரு 1.5 மாதம் இருக்குது. 1.5 மாதத்தில் ஒரு 3 kg குறைக்கிறதுக்கு நம்மளை சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஏன்னா 3 kg தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரே நாளில் 5 கிலோ குறையிறேன், ஒரே மாதத்தில் 20 கிலோ குறையிறேன்லாம் அப்படிலாம் பண்ணால் நம்ம உடம்பு ஒரு வழியாயிடும். ஸோ ஒரு மாதத்துக்கு 2 கிலோ வெயிட் குறைக்கலாம். இப்போ நமக்கு 1.5 மாதம் தான் இருக்குது நியூ இயருக்கு. ஸோ ஒரு 3 kg வெயிட் குறைக்கலாம்.
நீங்கள் ஒரு 60 கிலோ இருந்தீங்கன்னா நீங்கள் 57 கிலோவுக்கு வந்துடுவீங்க. 70 கிலோ இருந்தீங்கன்னா 67 கிலோவுக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள், 3 கேஜி கம்மியாயிடுவோமா அப்படி யோசிக்கணும் நம்ம. அதை பண்ணாமே விட்டோன்னா இன்னும் 2 கிலோ கூடி நியூ இயர் அன்னைக்கு இன்னும் ஜாஸ்தி வெயிட்டாக தான் நம்ம தெரியும். ஸோ எதுவுமே ஆரம்பிக்கலை, இப்போ ஆரம்பிக்கிறோம். ஒரு 1.5 மாதம் போட்டும் நியூ இயர் அன்னைக்கு நம்மளோட வெயிட் நம்ம செக் பண்ணுவோம். இடையிலையும் செக் பண்ணுவோம். பட் நான் சொல்கிறேன், அன்னைக்கு நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 3 கேஜி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா தாராளமாக என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 64.7 ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட்டு 58.4 இருக்கேன். என்னோடய டார்கெட் வெயிட்டு 55. ஒரு 3 கேஜி குறைஞ்சோன்னா ரொம்ப சூப்பர். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதை நோக்கி நம்ம இந்த அடுத்த 1.5 மாதம் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் என்னென்னன்றதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் வந்து நம்ம வெயிட் செக் பண்ணி நம்ம அதை பற்றி லாங் வீடியோவில் பேசலாம். உங்களோட டவுட்ஸ்லாம் ஷார்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து ஒரு வீக்கு ஒரு தடவை வந்து நம்ம லாங் வீடியோவாக போடலாம். ஷார்ட்ஸில் வந்து நான் என்ன சாப்பிட்றேன்னு என்னோடய பிளேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஐடியாக்காக. அகெயின் நான் சொல்கிறேன், நான் பெரிய டயட்டிஷியன்லாம் கிடையாது. நான் என்னோடய டயட்டிஷியன் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னோடய பாடிக்கு அவங்க வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களோட டயட் நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்க போகிறீங்கன்றது அது உங்களோட விருப்பம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த சேர்ந்து பண்ண போகிறோம். பட் அது வந்து உங்கள் வேலை நீங்கள் பண்ணுங்கள், என்னோடய வேலை நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்க. நம்ம வாட்டுக்கு ஏதாவது நீங்கள் இப்படி டயட் பண்ணுங்கள் அப்படி டயட் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ண முடியாது நம்மளால். அதுக்கான கரெக்டான ஆள் நான் கிடையாது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், உங்களோட டயட் என்னன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. என்னோடய டயட் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன இதுன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எவ்ரிடே வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நியூ இயராக இந்த வருஷம் நமக்கு இருக்க போது. நம்ம நினச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோ நம்மளோட முன்னாடி இருக்க ட்ரெஸ்ஸோ நமக்கு ஒரு ஃபிட் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோட இந்த நியூ இயரை நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த சேலஞ்சு ஒரு 1.5 மாத சேலஞ்சை யாரெல்லாம் வந்து என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன், சாரி. ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இந்த வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த வெயிட்டில் முடித்தேன் அந்த மாதிரி சொன்னோன்னா இது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. இப்போ நான் என்னோடய ஜேர்னியெல்லாம் சொல்லி வரும்போது உங்களுக்கும் உங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த டைமில் நீங்கள் வெயிட் கூடுனீங்க, எதனால் கூடுனீங்க, என்ன ரீசன்றதெல்லாம் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட் திங்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ டெய்லி அதை நீங்களே உங்களை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா கூட உங்களோட மீல் பிளேட்டில் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை வச்சு ஐயோ உங்களுக்கே வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லா விஷயமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி 6 கிலோ குறைச்சிட்டோம். இன்னும் ஒரு 3 கேஜி குறைச்சிட்டோன்னா ஸோ என்னோடய டார்கெட் வெயிட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களோட டார்கெட் வெயிட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி ஒரு 6 மந்த்து 4 மந்த்து 1 இயரில் நீங்கள் உங்களோட வெயிட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு டாப்ஸு பேண்ட் மாதிரி போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு நீங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு. அப்போ நான் வந்து இருக்கிறதுலே எனக்கு பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு டாப்ஸ் போட்டு நான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன். அப்போ நான் நினைக்கல அந்த டாப்ஸ் எனக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இப்போது இந்த 2 மாதம் கழித்து இப்போது சேம் அதே டாப்ஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓ நம்ம பாடியில் இவ்வளோ சேஞ்சஸ் இருந்ததா, நம்ம அந்த டைமில் அப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம நிறைய வந்து கம்மியாகிருக்கோம், நிறைய சேஞ்சஸ் இருக்குது நம்ம பாடியில், நம்ம வந்து ஃபிட் ஆகிக்கிட்டே வரோம் அப்படின்றது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஒரு ஃபேவரட் க்ளோத்ஸ் ஏதாவது ஒன்று பத்தாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து நீங்களே வச்சுக்கோங்க. நியூ இயர் அன்னைக்கு திருப்பி நியூ இயர் அந்த டைம்
ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், எப்படி என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலைனாலும் இன்ச் லாஸ் ஆகும் சில பேருக்கு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எவ்ரி வீக் அது வந்து அதையும் வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். வெயிட்டும் வந்து ட்ராக் பண்ணுங்கள், ஃபுட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் உங்களோட பேரில் நீங்களே இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னால் என்னோடய வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அனுப்பிக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிவிடலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்க்கு அனுப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அனுப்பி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்கள். இப்போ உங்களோட ஸ்டார்டிங் வெயிட் என்ன இருக்குது, உங்களோட பேர் உங்களோட ஸ்டார்டிங் வெயிட்டோட போடுங்க. இதை வந்து நம்ம நியூ இயர் அப்போ திருப்பி நம்ம வீடியோ போடுவோம் இல்லையா, ஃபைனல் வீடியோ போடும்போது அப்போயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பேர் சேர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து எப்படி வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதில் கிளியராக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோடய டயட் வெயிட் லாஸ் பற்றி. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த நாள் போடுறேன் ஷார்ட்ஸில் வந்து அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸில் சொல்லிடுறேன். நான் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸில் நிறைய உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மாவோட சேனல்லையும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அம்மாவோட சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன். அம்மா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ அம்மா சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேங்க நான். எனக்கே வந்து ஐயோ இவ்வளோ பேர் கேட்குறாங்க, நம்மளால போட முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் மாற்றலை. நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே ஃபர்னிச்சர்லாம் மாற்றினதுக்கப்புறம் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வால் லிவிங் ஏரியாலலாம் நான் பெருசாக எந்த செட்டப்பும் பண்ணல. ஆல்ரெடி அங்கே வீட்டில் இருந்ததை கொண்டு வந்து அப்படியே நான் வச்சுட்டேன். எதுவும் நான் நினச்ச மாதிரி எதுவும் பண்ணலை. அதனால சரி அதெல்லாம் பண்ணிட்டு போடலாமா அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் போலங்க, கொஞ்சம் டைம் ஆகும் நாங்கள் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு. கூடிய சீக்கிரத்துலேயே நான் வந்து மேபி ஒரு குறைஞ்சது அடுத்த மாதத்துக்குள்ளனாவது நான் வந்து ஹோம் டூர் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் காமிக்கிறேன் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.